ஹலோ கோடர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல கண்டென்ட்ஃபுல்ல போயிட்டு மாடல் கிரியேட் பண்ணோம். மாடல் கிரியேட் பண்ணி டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாடல் இப்போ நம்ம டேட்டா வந்து கண்டென்ட்ஃபுல்ல இருக்கு. அது எப்படி Next.jsல இருந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு index.jsல ஹோம் இருக்கு. ஹோம் காம்போனன்ட் இருக்கு. ஸோ இங்க தான் வந்து டேட்டா ஃபெட்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாவே .env ஃபைல்ல கண்டென்ட்ஃபுல் ஸ்பேஸ் ஐடி ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஆக்சஸ் டோக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் கிரியேட் பண்ணோம். கான்ஃபிக்குள்ள contentful.jsல கிளைண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளைண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ டேட்டா ஃபெட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்டென்ட்ஃபுல் இருக்குல்ல, நம்ம இங்கேருந்து தானே என்பிஎம் பேக்கேஜ் வந்து எடுத்தோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் போகிறேன். இங்கே போனீங்கன்னா நம்ம எப்படி வந்து கண்டென்ட் எடுக்கணும், அதாவது ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இங்கே வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, கிளைண்ட்டை யூஸ் பண்ணி கெட் என்ட்ரி போட்டு நம்ம வந்து டேட்டா எடுக்கணும். ஆக்சுவலாக இது வெறும் சாம்பிள் ஏபி மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் நமக்கு தேவை அப்படின்னா இங்கே ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து கண்டென்ட்ஃபுல் கிளைண்ட் ஏபிஐன்னு இருக்குல்ல. ஸோ இங்கே இருக்க ஏபிஐஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கெட் என்ட்ரிஸ் இருக்கு. நான் கெட் என்ட்ரிஸ் கிளிக் பண்ணுறேன். கெட் என்ட்ரிஸ் கிளிக் பண்ணால் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த கெட் என்ட்ரிஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கெட் என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். அதாவது நம்ம மாடல் இருக்கு. நான் கண்டென்ட் போகிறேன். கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரிப் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் 2 ட்ரிப் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணோம். நான் அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய டேட்டா நமக்கு இருந்தால் தான் வந்து யூஐ டிசைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு 5 ட்ரிப் டீடைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே கண்டென்ட்ஃபுல் இருக்க கெட் என்ட்ரிஸ் அப்படின்ற ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். கோட் போகிறேன். கோட்ல போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா index.js இருக்கு. index.jsல தான் ஹோம் காம்போனன்ட் இருக்கு. ஸோ நம்ம ஹோம் காம்போனன்ட்ல போயிட்டு ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம Next.js யூஸ் பண்ணுறப்போ கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது ஐடியா இல்லை அப்படின்னா Next.jsல அந்த பிகினர்ஸ் சீரீஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ Next.jsல இருக்கு. ஸோ இங்க இருந்தா நம்ம எடுத்திருக்கோம். இப்போ டேட்டா ஃபெச்சிங்க்கு கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அசிங்க்னு மார்க் பண்ணணும். இப்போ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கிறேன். நம்ம ரெஸ்பான்ஸ் இங்க ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இந்த வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவைட் யூஸ் பண்ணணும். அவைட் யூஸ் பண்ணிட்டு இங்க இங்க வந்தீங்கன்னா நம்ம இந்த ஏபிஐ இதில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளைண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ client.getEntries இருக்குல்ல. ஸோ இது மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கிளைண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கிளைண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே இந்த ஃபைலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கான்ஃபிகில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் கிளைண்ட்டு. ஸோ அந்த கிளைண்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கெட் என்ட்ரிஸ் இருக்கு. கெட் என்ட்ரிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கே வந்து கண்டென்ட் டைப் கொடுக்கணும். நம்ம எந்த ஸ்பேஸ்ல இருந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் கண்டென்ட் டைப் ஆட் பண்ணுறேன். கண்டென்ட் டைப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து அனுப்பணும். ஸோ கண்டென்ட் டைப் வந்து நம்ம ட்ரிப்ஸ் தானே கிரியேட் பண்ணோம். ஸோ ட்ரிப்ஸ்னு வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ்ல எப்பயுமே வந்து ப்ராப்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் கொடுக்குறேன். ப்ராப்ஸ் வந்து இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப என்பிஎம் பேக்கேஜ் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ்ல இருக்க டாட் ஐட்டம்ஸ் தான் வந்து எடுக்கணும். நம்ம கண்டென்ட்ஃபுல்லோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஸோ டாட் ஐட்டம்ஸ் வந்து அதுலேருந்து எடுக்கணும். அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்க்கு வந்து நான் இது ப்ராப்ஸில் வந்து நம்ம ட்ரிப்ஸ் அப்படின்ற கீ வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸில் இருக்க ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம ட்ரிப்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஏபிஐ ரெக்வஸ்ட் போச்சுன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ்ன்ற இந்த வேரியபிள் வரும். அங்கேருந்து நம்ம எடுத்து இந்த ப்ராப் ட்ரிப்ஸ்ன்ற ப்ராப்க்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ராப்ஸ் தான் வந்து பாஸ் ஆகும். நம்ம வந்து இங்கே ட்ரிப்ஸ்னு அதை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி ட்ரிப்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அதானே அங்கே இந்த நேமில் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிப்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம் நம்ம ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வருதான்னு. சேவ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க குடுத்த ட்ரிப் டீடைல்ஸ் தான் வந்து எனக்கு JSON ஃபார்மேட்ல வந்து இங்க ரெஸ்பான்ஸா வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்றோம். அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ கன்சோல்ல வந்து லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இங்க வர ரெஸ்பான்ஸ் தான் எடுத்து நம்ம இனிஷியலா இருக்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் ஓப்பன் பண்றேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க மாதிரி தான் வந்து நம்ம டேஷ்போர்ட் வந்து டிசைன் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க அவுட்டர்ல வந்து ஒரு கிரிட் இருக்கு. கிரிட்குள்ள நம்ம கார்ட் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் யூஐல இருக்க கிரிட் அண்ட் கார்ட் காம்போனன்ட் யூஸ் பண்ணி இந்த இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இப்போ கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் டேக் இருக்கு. இந்த டிவ் டேக் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவையில்ல. இப்போ மெட்டீரியல் யூஐ இது போலாம். ஸோ மெட்டீரியல் யூஐ ஓப்பன் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா லேஅவுட் ஸோ இந்த டாக்குமெண்ட் போறேன். ஸோ டாக்குமெண்ட்ல மெட்டீரியல் யூஐல போயிட்டு, இதுல பார்த்தீங்கன்னா கிரிட் இருக்கும். ஸோ லேஅவுட்ஸ்ல கிரிட் ஓப்பன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த கிரிட் அவுட்டர்ல வந்து நம்ம கிரிட் வைக்க போறோம். கிரிட்டுக்குள்ள தான் வந்து இந்த கார்ட வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ கிரிட் பார்த்தீங்கன்னா, கிரிட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க சாம்பிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கோட் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஆட் பண்றேன். உள்ள இருக்க கிரிட் ஐட்டம் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கிரிட்ல வந்து இது நம்ம அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்றப்ப எப்பவுமே இம்போர்ட் ஆயிருக்காது. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, மெட்டீரியல்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் இருந்து இப்போ கிரிட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஸ்பேசிங் எல்லாம் வந்து பை டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள வந்து எப்படி கண்டிஷனலா தான் வந்து ரெண்டர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ஸ்ல வேல்யூ இருக்கணும். வேல்யூ இருந்தா தான் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ அதனால கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து ஆட் பண்றேன். ஸோ ட்ரிப்ஸ் குடுக்குறோம். ட்ரிப்ஸ்ல ஸோ அண்ட் போட்டோம்னா நமக்கு எப்ப ட்ரிப்ஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து வேல்யூ இருக்கோ அப்போ மட்டும் தான் நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரிப்ஸ்ல மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப்ல நம்ம ட்ரிப் எடுக்கிறோம். ஸோ ட்ரிப் எடுத்துட்டு உள்ள வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து ரிட்டர்ன்ல வந்து நம்ம கிரிட் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட் ஐட்டம் இருக்கும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் திரும்ப பாருங்க. வெளியே அவுட்டர் கிரிட் கண்டெய்னர் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து கிரிட் ஐட்டம் வந்து கிரியேட் பண்றோம்ல. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ நான் இது திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன் கிரிட் ஐட்டம். ஸோ இங்க கிரிட் ஐட்டம் கொடுக்குறேன். இப்போ இந்த கிரிட் ஐட்டம்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கார்டு வந்து யூஸ் பண்ண போறோம். மெட்டீரியல் யூஐல இருக்க கார்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ இது இருக்கட்டும். இங்க போயிட்டு நான் திரும்ப கார்டு ஓபன் பண்றேன். பார்த்தீங்கன்னா சர்ஃபேசஸ்ல வந்து கார்டு இருக்கு. ஸோ இந்த இந்த கார்டு யூஐ தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இந்த மீடியான்னு இருக்குல்ல, இந்த கார்டு வந்து நமக்கு கரெக்ட்டா சூட்டபிளா இருக்கும். ஸோ இது மாரி தான் வந்து நமக்கு இப்போ நம்ம டிசைன் பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த லேஅவுட் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து அ ஒர்க் ஆகும். ஸோ நான் இத அப்படியே எடுத்துக்கிறேன். கோட் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த கார்டு காம்போனன்ட் வந்து பண்றதுக்கு நான் இங்க காம்போனன்ட்ஸ் வந்து தனியா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டூர் கார்டுன்னு வச்சுக்கலாம். சாரி ட்ரிப் கார்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ட்ரிப் கார்ட்.js. ஸோ இங்க போயிட்டு நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி நான் இங்க அந்த ஸ்னிப்பெட்ஸ் வந்து யூஸ் பண்றேன். ஸோ REFC கொடுத்து இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரிப் கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த காம்போனன்ட்டை. ஸோ இப்போ உள்ள இருக்க டிவ் டேக் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அது நமக்கு தேவையில்ல. இங்க வந்தீங்கன்னா இப்போ கார்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த கோட் இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம லேட்டரா கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஸோ இனிஷியலா நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சாரி. திரும்ப காப்பி பண்றேன். ஸோ இதில் இருக்க கோடு வந்து அப்படியே டேரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரிப் கார்டு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு தேவை. ஸோ நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லேட்டராக வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்போ அங்கே அந்த வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ index.jsல இப்போ நம்ம இங்கே வந்து இப்போ கிரிட் ஐட்டம் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ள வந்து இப்போ கார்டு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ட்ரிப் கார்டு தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்ம வந்து எதுவுமே டேட்டாலாம் எதுவுமே பாஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து அங்க இருக்க கார்டு அந்த யூஐ வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கிரிட் ஐட்டம்குள்ள வந்து கொடுத்துருக்கோம். இப்போ லேஅவுட் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அடுத்து வந்து நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு கீ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீ ஆட் பண்ணுறேன். கீ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரிப் இருக்கு. ஸோ ட்ரிப்பில் இப்போ நம்ம ஜேசன் ரெஸ்பான்ஸ் பாருங்க. இப்போ ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சிஸ் சிஸ் இருக்கு. சிஸ்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ள ஐடி இருக்கு. ஸோ இந்த ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். இந்த ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரிப் அடுத்து சிஸ்ல இருக்க ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து யூனிக் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ எப்படி லேஅவுட் வந்திருக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இது மாதிரி லோட் ஆயிருக்கு. நமக்கு கிரிட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரிட்ல வந்து கார்ட் காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இது கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி நமக்கு தேவையான இந்த மாதிரி வந்து லேஅவுட் வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.